உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசிக்கப்படும் ஆசிரியர் தலைவர் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் பட்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. இங்கே கலைத்து பட்மார் மாஸ்டர் அவர்களும் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தராஞானி. வணக்கம் அருஸ். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறைமையை நீக்கத்தை அனைவரும் தேச மறுமலர்ச்சிக்காக இணைவோம் என 77வது சுதந்திர நாளாக முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா. இதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர் கூறுங்கள். இந்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி பிரித்தானிய காலனித்துவம் இலங்கையிலிருந்து விலகிய 77வது ஆண்டு அமைகின்றது. இதனை இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தேசிய மக்கள் சக்தியும் அனைவரும் தேச மறுமலர்ச்சிக்காக இணைவோம் என அந்த மைய பொருளில் கட்டமைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு சில நல்ல விடயங்களும் செய்திருக்கின்றார்கள். அந்த விழாவுக்கான ஆடம்பர செலவுகளை குறைத்திருக்கின்றார்கள். விழாவிலே பங்கு பெற்றுகின்ற படையணிகளுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றார்கள். தேவையற்ற முறையிலே விமானங்களை காட்சிப்படுத்தி பணத்தை செலவு செய்யாமல் 3 விமானங்களை பயன்படுத்துவதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு கப்பலில் இருந்து மட்டும் 25 பீரங்கி ஓட்டுகளை தீர்த்து அந்த விழாவுக்கான அரசு மரியாதையை வெளிப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இவ்விதமாக பொருளாதார ரீதியாக மிகவும் எளிமையான முறையிலே அந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். அது பாராட்டுக்குரிய விஷயம். அதே நேரத்திலே அவர்களுடைய இந்த அனைவரும் தேச மறுமலர்ச்சிக்காக இணைவோம் என்கின்ற இந்த அழைப்பு, அனைவரும் என்ற அந்த சொல்லினுடைய தன்மைக்கூடாக ஈழத்தமிழர் தனித்துவமான இறைமை உள்ளவர்கள் என்கின்ற அந்த தன்மையை இல்லாமல் செய்கின்றார்கள். ஸ்ரீலங்கன் என்கின்ற அந்த சொல்லாட்சிக்குள் எல்லோரும் அடங்குகிறார்கள். அனைவரும் பாருங்கள் என்கின்ற கருத்துப்பட அந்த அழைப்பு அமைகின்றது. அதே மாதிரியாக இணைவோம் என்கின்ற சொல்லக்கூடாக இலங்கையில் தேச இனமாக ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற தேசியத்தன்மையும் அளிக்கப்படுகின்றது. ஆகவேதான் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியான நிலையில் இலங்கை தீவில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த அனைவரும் தேச மறுமலர்ச்சிக்காக இணைவோம் என்கின்ற இந்த அழைப்பு ஒரு வரவேற்கத்தக்க அழைப்பு மாதிரி தெரியும். ஆனால் அந்த அனைவரும் என்பதை அவர்கள் எவ்வாறு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள்? அதாவது அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே அரசியலமைப்பு திருத்தத்துக்கான முன்னறிப்பு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்றால் இல்லை. அதே மாதிரியாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அதனை படைபலத்துக்கூடாக வடக்கு கிழக்கு ஆள்கின்ற நிலையிலிருந்து விலத்தி இருக்கின்றார்கள் என்றால் இல்லை. அதை குறைக்குமா போல் சொல்கின்றார்கள். திரும்ப தங்களுடைய தேவைகளுக்காக திரும்ப மூடிய முகாம்களை திறக்கின்ற தன்மை கூட இருக்கின்றது. அது ஒரு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மக்களுடைய பங்களிப்புக்கான முறையிலே மக்களை உள்வாங்குவதற்கு ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, மலையக மக்கள், முஸ்லிம் மக்கள் போன்ற இனத்துவ சிறுபான்மையினராக இருக்கின்ற அவர்களையும் கூட உள்வாங்குவதற்கான எந்த விதமான ஒரு நியமனங்களையும் கூட ஜனாதிபதியினுடைய செயலணி நியமனங்களுக்கு கூட செய்யவில்லை. எல்லாவற்றிலும் சிங்களத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி செயலாளர்களுடைய கிழக்குக்கான நியமனத்திலும் கூட அதே மாதிரி சிங்களத்தைத்தான் போட்டிருக்கின்றார்கள். அப்ப இதன் வழியாக முன்பிருந்த அதே தடத்தில் அதே மாதிரியாக பயணித்துக் கொண்டு அனைவரும் பாருங்கள் என்று சொல்வது ஒரு நடைமுறைக்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கின்றதை பற்றி தான் இந்த ஆசிரியர் எங்கும் எடுத்துக் கூறுகின்றார். அதே மாதிரி தான் வெளியுறவுத்துறைக்கு முதலாக
வருகை புரிந்த ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி என்கின்ற பெருமை தனக்குண்டு என்று சொல்லி கூறி அனைவரையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அதே வல்வெடுத்துறை மண்ணுக்கு மேலான ஆக்கிரமிப்புகளை எவ்வளவு தூரத்துக்கு விலத்தி இருக்கின்றீர்கள்? அங்கு மக்கள் சுதந்திரமாக செயற்படக்கூடிய தன்மை இருக்கின்றதா? கடந்த தேசிய தலைவருடைய பிறந்த நாள் அன்று கூட அதே வல்வெடுத்துறையில் சிவாஜிலிங்கம் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு கேக்கு வெட்டிய பொழுது எத்தனை பிரச்சனை வந்தது. ஆகவே இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான ஒரு சட்டகத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு போகின்ற பொழுதுதான் அவர் சொல்கின்றார், நாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். கடந்த காலங்களில் இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தார்கள். நாட்டில் இனவாதம் மதவாதம் தோன்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம். இனவாதத்தை கையில் எடுக்கும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம். இது கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியான பேச்சு. ஆனால் ஈழத்தமிழரை ஆயுத படை பலம் கொண்டு இன அழிப்பு செய்து அவர்களுடைய 31 ஆண்டு கால நடைமுறை அரசை கூட பின்னடைய வைத்துவிட்டு அந்த பின்னணியிலே ஈழத்தமிழர்களை தங்களுடைய ஆட்சியினுடைய அரசியல் பணிவை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும், அரசியல் பணிவை தர வேண்டும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அந்த முறைமைக்குள், அதாவது முறைமையில் எந்த மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை, முறைமைக்குள் நீங்கள் எங்களுடன் இணையுங்கள் என்று சொன்னால் இவருடைய புதிய வரவிலக்கணமாக இனவாதம் என்பது ஈழத்தமிழ் மக்களோ அல்லது மலையக அல்லது முஸ்லிம் மக்களோ அல்லது வேற எந்த ஒரு நிலையிலோ ஒரு அரசியல் உரிமைக்காக ஒருவர் குரல் கொடுத்தால் அது இனவாதம் என்ற நிலைக்கு வருகின்றது. ஆகவே இப்ப இனவாதம் என்பதற்கு புதிய ஒரு வரவிலக்கணம் கொடுத்து மேலும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை உத்தரவாதப்படுத்துகின்ற உறுதிப்படுத்துகின்ற போக்கைத்தான் பார்க்கின்றோம். ஒரு விதமாக மஹிந்த ராஜபக்ஷ அங்கே இனப்பிரச்சனை இல்லை என்று சொன்னார். அந்த சிந்தனையினுடைய வளர்ச்சியாக கோத்தபாய ராஜபக்ஷ அங்கே அதிகார பரவலாக்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சொன்னார். அதனுடைய அடுத்த கட்டமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடக்கு கிழக்குன்னு சொல்லி மாகாண ரீதியாக மக்களை குறிப்பிடுகின்ற தன்மைக்கு வந்தார். இவரும் அதே மாதிரியாக வல்லுவத்துறையில் வைத்து கூட வடக்கின் மக்கள் கிழக்கின் மக்கள் என்று சொல்லி அந்த மஹிந்த கோத்தபாய ரணில் சிந்தனையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அனுர சிந்தனையும் வருகின்றது என்கின்ற அந்த தன்மையை கொண்டிருக்கின்றார். ஆகவே இது அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை வெல்வதற்கு முடியாமல் அவர் உள்ளகத்தில் போராடுகின்ற ஒரு தன்மையுடைய வெளிப்பாடாக கூட சிலர் கூறுகின்றார்கள். அவரும் கூறுகின்றார், சிறிது காலம் தாருங்கள், அந்த சிறிது காலத்துக்குள் நாங்கள் நிச்சயமா தீர்வை கொண்டு வருவோம். ஆனால் அந்த காலத்தை உருவாக்குற தன்மையை பார்க்கின்ற பொழுது அது ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத மேலாதிக்கத்தை உடைக்கின்ற ஒரு திசையை நோக்கி போவதாக தெரியவில்லை. அதுதான் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றது. எடுத்த வாக்கிலே ஒரு சில மாதங்கள் ஆட்சிக்கு வந்த ஒருவர் நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் உடனே தீர்க்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை தீர்ப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றதா, அதை தீர்ப்பதற்கான உள்ள தன்மை வருகின்றதா, இந்த இன வெறுப்பை மத வெறுப்பை மக்களை ஒருவர் பகைமைகளாக பார்க்கின்ற தன்மையை மாற்றுவதற்கான அந்த சூழல் உருவாக்கப்படுகின்றதா என்பதை பற்றி தான் பேசுகின்றோம். ஆன காரணத்தினால்தான் இது இந்த வடக்கு கிழக்கை ஸ்ரீலங்காவின் மாகாணமாக கதைக்கின்ற தன்மை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை விடுத்து பார்த்தால் இத்தனையோ இடங்களில் இந்த ஊழலற்ற ஆட்சி, அதே நேரத்தில் மக்களுடைய சொத்துக்களை தங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்தினவர்களை வெளிப்படுத்தி அவர்களுடைய சொத்துக்களை மூலம் அரசுடைமையாக்கின்ற தன்மை. மேலும் இந்த ஜனாதிபதி மாளிகை கூட அவர் ஒரு கேலியாக கூட கூறினார். அதாவது கமலஹாசன் எப்படி தசாவதாரம் படத்திலே 10 அவதாரம் எடுத்தாரோ அதே மாதிரி 10 ஜனாதிபதி மாளிகையை கட்டி இலங்கையில ஜனாதிபதிகள் 10 அவதாரம் காட்டி இருக்கின்றார்கள். எங்களுக்கு அந்த மாதிரி அவதாரம் தேவையில்லை. காங்கிரஸ் ஜனாதிபதி மாளிகை ஒன்று பல்கலைக்கழகமாகவோ அல்லது கலாச்சார மையமாக மாற்றுங்கள் என்று கூறினார். இவ்விதமாக நல்ல விஷயங்கள் செய்கின்றார். ஆனால் அந்த வேர் இன்னும் அழுகல் நிலையில் இருக்கின்ற பொழுது, பொதுவாக உங்களுக்கு தெரியும், அதிகமாக தாவரையல் படிக்கிறதுக்கு தெரியும், ஒரு மரத்துக்கு பிரச்சனை வருகிறது என்றால் வேருக்கு என்னென்று பார்த்து வேருக்கான பாதுகாப்பு அளித்தால்தான் மரம்
திரும்ப வந்து பசுமை தவிர மேலே இலைகள் வாடி விழுகின்ற இலைகளை பிடுங்குவதாலேயோ அல்லது வந்து வேறு தன்மையில ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவர் இந்த வேலை தேடுகின்ற தன்மையிலே தடுமாறுகிறார் என்பதைத்தான் இந்த ஆசிய தலைங்கம் எடுத்து கூறுகின்றார். அதே போலதான் எங்களுடைய நிலப்பாட்டிலும் கூட நாங்களும் வந்து இந்த பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் இலங்கையிலிருந்து விலகி 77 ஆண்டுகளாக அந்த பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கத்தால் காலனித்துவத்தால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையாக, அனைத்துவர்களால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக விடப்பட்டிருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழுடைய பிரச்சனையை எந்த அளவுக்கு நாங்கள் இளமையின் பிரச்சனை என்று கூறுகிறோம். இன்று கூட யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்கின்றவர்கள் யாராவது ஒருவர் கூட இது எங்களுடைய சொந்த மண், இந்த மண்ணில் நாங்கள் வாழ்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கின்றது கூட கூறுகின்றார்கள் இல்லை. அது மட்டுமில்லை, அர்ச்சனா ராமநாதன் போன்றவர்கள் இந்த தையிட்டி பிரச்சனையில் வந்து தேவையில்லாத கருத்தை கூறுகின்றார். அதாவது ஒரு மண்ணின் மேல் ஆக்கிரமிப்பு நிலையில் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையை அவர்கள் வந்து அதற்கான நஷ்டத்தை கொடுத்து அதை சமப்படுத்தும்படியும் விதமாக மத பிரச்சனையை வைத்து தமிழர்கள் அரசியல் நடத்துகிறார்கள் கூறுகின்றார். ஒரு தமிழ் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர் தேவையற்ற முறையில் கூறுகின்றார் தமிழர்கள் மத பிரச்சனையை வைத்து அரசியல் நடத்துகிறோம் என்று. அவருடைய பொறுப்பு என்ன? யாருடைய பிரதிநிதி நீ? எதை கதைக்கின்றாய் என்பதெல்லாம் தெரியாத நிலையில் ஒவ்வொருவரும் தாங்கள் நினைத்ததையெல்லாம் பேசிவிட்டு போகலாம், தாங்கள் நினைத்த மாதிரியெல்லாம் சமுதாயத்தை வழிநடத்தலாம் என்கின்ற ஒரு சிக்கலான நிலைக்குள் தமிழர்களும் சென்று கொண்டிருக்கிறார். இது அரசியல் ரீதியாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, அமைப்பு ரீதியாகவும் சரி, இயக்க ரீதியாகவும் சரி, சாதாரண தமிழ் சங்கங்கள் ரீதியாகவும் சரி ஏற்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த ஒலிக ஆட்சி அல்லது வந்து சில குழுக்கொள்ளை ஆட்சின்னு சொல்வது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக தான் இப்பொழுது ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் தோற்றம் பெற்று போதையும் பார்க்கின்றோம். அப்ப இவ்விதமான இந்த தன்மையிலே உண்மையில் எடுத்து பார்த்தால் அம்பாத்தோட்டையிலிருந்து தென் மாகாணம் முழுவதும் சிங்களவருடைய தாயகம் சீனருடைய இறையாண்மைக்குள் பகிர்வை மேற்கொண்ட நிலையில் இருக்கின்றது. இந்த புறத்தில் எடுத்து பார்த்தால் வடக்கு கிழக்கு முழுவதும் இந்தியாவுடன் வந்து இறைமையிலே பகிர்வை மேற்கொண்ட நிலையில் இருக்கின்றது. அது 77 சுதந்திர தினம் வருகின்ற பொழுது இலங்கை சுதந்திரமாக இருக்கின்றதா என்ற கேள்விக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கையிலே வந்து எல்லா நாடுகளும் தங்களுடைய இறைமையில் இலங்கையின் இறைமையை பங்களிப்பு செய்கின்ற நிலையில் கூட இருக்கின்றது. இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சரியான முறையில் எடுத்து நோக்குவர்களாக இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய இறைமையை ஒடுக்க போய், ஈழத்தமிழர்களுடைய தேசியத்தை ஒடுக்க போய், அதன் விளைவாக இன்று வந்து இலங்கை தீவினுடைய கூட்டுமொத்தமான மக்களுடைய இறைமையும் பகிரப்பட்டு மிகப்பெரிய சிக்கலுக்குள் இருக்கின்றது. இன்றைக்கு வந்து IMF-னுடைய நிபந்தனைகளை, அதே போன்று மற்ற கடன் கொடுத்த நாடுகளுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் இலங்கையிலே மக்கள் வந்து நாளாந்தம் சாப்பிட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வளவு ஒரு பொருளாதார சீரழிவிற்குள் சென்றிருக்கின்ற நிலையிலும் கூட எல்லோரும் மக்கள் ஒருங்கிணைங்க வேணும், இணைய வேணும் என்றெல்லாம் நல்ல விஷயம். ஆகவே இந்த சுதந்திர தினத்துக்கு பிறகாவது இது காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெற்றோம்னு உண்மை. ஆனால் புதிய காலனித்துவம் உருவாக்கப்பட்டது. பிரித்தானியம் திட்டமிட்டு புதிய நவகாலனித்துவமாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தை வந்து இலங்கையிலே உருவாக்கி அந்த மண்ணினுடைய வளர்ச்சியை இல்லாமல் செய்த காரணத்தினால் தான் பிரித்தானிய பிரதமரை நோக்கி தன்னாட்சி உரிமை கோரி ஈழத்தமிழர்கள் இந்த கரிநாடாக அவர்கள் கருதுகின்ற இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி லண்டனில் ஊர்வலத்தை மேற்கொள்கின்றார். கடந்த வருடத்திலே மன்னரை நோக்கி மன்னருடைய ஆட்சி தனது மன்னருடைய முடி ஆட்சிக்குள் நடைபெற்றது என்ற பின்னணியிலே அவரிடத்திலே கேட்டார்கள். அவை பிரித்தானியாவுடைய மாட்சியமைக்குரிய மன்னர் அவர்களும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையிலே நாங்கள் இரு அரசுகளை கைப்பற்றினோம் என்கின்ற உண்மையை ஒரு முறை சொன்னால்தான் அதன் பின்னணியில் தான் உலகத்திலே வந்து மாற்றங்கள் ஏற்படும் என்பது தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்கான தமிழர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பும் இல்லாமல் இருக்கின்றது. ஏனென்றால் விதமாக அனுரகுமார திசாநாயக்க வந்து அனைவரும் நினைவோண்டு அனைவரும் என்று சொல்லி ஒரு வெற்றி சொல்லாக மிதக்க விட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே போலதான் தமிழர்களுடைய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இயக்கங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் சங்கங்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் இந்த அனைவரும் என்று சொல்லி ஒரு வெற்றி நிலையிலே மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதற்கான செயற்பாடுகளை செய்து அவர்கள் இணைத்து இன்றைக்கு குளிர்நிலை ஆட்சி தோன்றிவிட்ட என்பதை சொல்கின்றோம். இப்போ தமிழர்களுடைய குளிர்நிலை
அந்த நிதி பலத்தை கொண்டிருக்கிற குழுநிலை, அதே மாதிரி நிதி பலம் இல்லாவிட்டால் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அதே மாதிரியாக புத்திஜீவி பலத்தை கொண்டிருக்கிற ஒரு குழுநிலை, இவைகளை உருவாக்குவதற்கான இதையும் செய்யவில்லை. அதை விட்டு போட்டு அனைவரும் பாருங்கள் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று பேசிக் கொண்டிருப்பது என்பது, இந்த அனைவரும் என்ற சொல்லை ஒரு ஜாகனாக ஒரு செயற்கையான ஒரு சொல்லாக வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசியலை சேர்க்கின்றார் என்பதைத்தான் இந்த ஆசிரியர் சுட்டிக்காட்டி இந்த அனைவரும் என்ற சொல்லுக்கான அந்த உண்மைத்தன்மையை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றோம். என்னன்னு சொன்னால், இந்த இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி அதனுடைய தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது மகாநாட்டிலே இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வை காணுமாறும் கல்வி, வீட்டு வசதி, சுகாதாரம், நிலம், காவல்துறை அதிகாரம் மாகாண அரசுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளரை கூறுகின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும், அதே நேரத்திலே அரசியல் நிர்வாக அதிகாரிகளை மாகாணங்களுக்கு வழங்கல் மூலம் அரசு நிர்வாகத்தில் மக்களை பங்கேற்க வைத்தல் என்பதையே ஈழத்தமிழின் தேசிய பிரச்சினைக்கான தேசிய மக்கள் சக்தியின் நடைமுறை தீர்வாக காணப்படுகிறது என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆக இன்னொரு ஒரு இடதுசாரி அமைப்பு அனைத்துலக ரீதியாக முதல் ஈழத்தமிழருடைய பிரச்சனை பற்றிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். விதமாக உலகம் முழுக்க மார்க்சிஸ்ட் சிந்தனையில் இருக்கின்ற எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. சீனாவிலே சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்னணி இருக்கின்றன. சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்னணியில் இருக்கிறவர்களோ அல்லது உலகத்திலே விதமாக மக்களுடைய நலன்கிறது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைப்புகளுக்கோ புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் கூட இதுவரை எந்த விதமான தொடர்பை மேற்கொண்டதும் இல்லை. அவர்களை ஒருங்கு சேர்த்து அவர்கள் கூடாக இந்த இடதுசாரி அரசாங்கமாக தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்ற இந்த அன்றுகுமார் திசுநாயக்கவுடைய அரசாங்கத்தை நெறிப்படுத்துகின்ற வழிப்படுத்துகின்ற தன்மையை கூட செய்யவில்லை என்பதை கூட இந்த ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த கருத்து தெரிவிக்கின்றது. அதையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அதே மாதிரியாக இப்பொழுது பல பில்லியன் டாலர் முதலாளிகளாலும் சில ட்ரில்லியன் டாலர் முதலாளிகளாலும் ஆட்சி செய்யப்படுகின்ற இந்த உலகத்திலேயே இளம் வயது இப்போது இருக்கின்ற இளம் சந்தை சந்ததி என்று சொல்கின்ற சட்பரம்பரை என்று சொல்கின்ற ஒரு வகைமைப்படுத்தல் இருக்கின்றது. இந்த சட்பரம்பரை நேற்று முன்தினம் வந்த புள்ளிவிவரத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை விட இந்த மிகப்பெரிய பில்லியன் ட்ரில்லியன் சொத்துரிமை உள்ளவர்களாக ஒவ்வொரு நாட்டுக்கும் நன்மை செய்கின்ற அல்ல ஒவ்வொரு நாட்டிலும் முதலீடுகளை மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நாட்டிலும் டெக்குகளை, அதாவது இன்றைக்கு இருக்கின்ற தொழில்நுட்பத்தன்மையை வளர்ப்பதற்கான தன்மைகளை செய்கின்றவர்களை தங்களுடைய பிரதிநிதிகளாக கருதுகிறார் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது ஜனநாயகம் பின்னணிக்கப்பட்டு, ஜனநாயகம் சரியான முறையில் செயற்படுவத காரணத்தால் ஜனநாயகம் பின்னணிக்கப்பட்டு அதன் பின்னணியிலே இந்த தனிப்பட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையிலும் ஒரு நாட்டில் இருந்து கொண்டு மற்றொரு நாட்டின் மேல் தங்களுடைய செல்வாக்கை பிரயோகிப்பது அந்த நாட்டு இளம் சந்ததி ஏற்றுக்கொள்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்தில் தான் இவைகளில் நாங்கள் கவனத்தில் எடுக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த ஜனநாயகத்துக்கு 2 முகங்கள் இருக்கின்றது. ஒன்று மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு விடுதல், அடுத்தது நடைமுறையிலேயே அவர்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலையிலே வாழ வைப்பது. இந்த 2 முகங்களையும் செய்யாத ஒரு இடத்தில் ஜனநாயகம் தோல்வியை கண்டுவிடும். அதே மாதிரி தான் சுதந்திரத்துக்காக அல்லது விடுதலைக்காக போராடுற இடத்திலும் கூட ஃப்ரீடம் ஃப்ரம் ஃப்ரீடம் டு சொல்லி 2 நிலைகள் இருக்கின்றது. அதாவது நாங்கள் விடுதலை அடைவதற்காக முயற்சிப்பது ஒரு நிலை, இன்னொரு நிலை நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் என்று எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற உறுதியுடன் அந்த தன்மையுடன் வாழ்வதன் மூலமாக விடுதலையை நிலைப்படுத்துவது. இதில் முதலாவது கட்டம் விடுதலை அடைவதற்கான முயற்சி எவ்விதமாக அனைத்துலக நாடுகளின் பலத்துடன் ஈழத்தமிழர்களுக்கு அதனுடைய நடைமுறை அரசை இல்லாமல் செய்ததன் மூலமாக பின்னடைய என்பது உலக இந்த விடயம். இப்பொழுது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பலத்தை கொண்டு, இப்போ ஒரு மனிதன் தன்னளவிலே தான் விடுதலை பெற்றவனாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். இது நெல்சன் மண்டேலாவும் கூறியிருக்கின்றார், காந்தியும் கூறியிருக்கின்றார். எப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக கருதப்படுகின்றோமோ அவர்களை எந்த அணுவாயுதமும் கூட தடை செய்ய முடியாது என்று மாசேதன் கூட கூறியிருக்கின்றார். இதில் எதுக்காக கூறுகின்றேன் என்றால், எங்களுடைய மக்கள் அங்கே எல்லாம் போயிட்டது. நாங்கள் இப்ப அர்ஜுன ராவணனை பார்த்தால் அவர் இன்னும் கொஞ்சம் காலம்
காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையே சரணடைந்து எங்களுக்கு சரணமையப்பா நீ சரணமையப்பான்னு பெரம்பரனுக்கு போனாலும் கூட போயிடுவேன். அவர்களுடைய மனதில் கூட இந்த நாங்கள் விடுதலை பெற்ற நிலையில் இருக்கின்றோம், எங்களால் இதையும் செய்ய முடியும் என்ற அந்த உள்ள பலம் இல்லாமல் இருக்கின்றது. அதை வளர்ப்பதற்காகத்தான் கருத்தியல் ரீதியாக நாங்கள் இவ்வளத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். இப்ப நீங்கள் அனுரகுமார திசாநாயக்காவுடைய போக்கை பற்றி கூறும் பொழுது ஒன்று உன்னிப்பாக நான் அவதானித்தேன். அதாவது மேற்கத்திய நாடுகளில் ஒரு பஸ் வேர்ட் வைத்திருப்பார்கள், ஒரு தீம் ஒன்று வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா எடுத்தீர்கள் என்றால் மேக் அமெரிக்கா கிரேட், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், கெட் பிரெக்சிட் டன், லாக் ஹர் அப், இப்படியெல்லாம் இந்த சின்ன தீமுகளை வந்து கூறும் பொழுது மக்கள் மத்தியில் அவர்கள் பதிவு செய்யப்படும். அதைத்தான் இங்கே அனைவரும் ஒன்றிணையுங்கள், அனைவரும் ஒன்றிணையுங்கள் என்றால் அங்கே பிரித்து வைத்திருக்கிறார்கள். பிரச்சனையால் தான் இவ்வளவு நிலைமை வந்திருக்கின்ற விடயங்களை அவர் அடிக்கடி சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்ற விடயங்களை அதை பயன்படுத்துகிறார் போல் தெரிகின்றது. நன்றி மாஸ்டர், நீங்கள் கூறிய விடயத்துக்காக. அரசர் இப்போ கூட பெற்று மாஸ்டர் சொன்ன விடயங்கள் எல்லாவற்றையும் பற்றி பார்க்கும் பொழுது அங்கே இலங்கை தீவிலும் கூட நான் சிலருடன் உரையாடும் பொழுது அங்கிருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் அனுரகுமார திசாநாயக்கா வெறுமனவே ஒரு 60-70 நாட்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு எல்லோ மக்களையும், அதாவது நேற்று கூட பல்வெட்டித்துறையில் நடந்த கூட்டத்தில் அவர் கேள்வி கேட்கின்றார், இனவாதிகளை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை ஒதுக்க வேண்டும் இல்லையா என்று கேட்கின்றார். பிறகு கொள்ளையடித்தவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்று அவர் இந்த மக்களோடு மக்களுக்கு தேவையான விடயங்களை முன்னெடுத்து செல்லும் பொழுது, முறைமை மாற்றம் என்றெல்லாம் நிறைய விடயங்கள் இங்கே பேசப்பட்ட பொழுது ஏன் கொஞ்சம் நேரம் தர மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது உடனடியாக ஓவர் நைட்டில் ஒரு நாளில் எல்லாவற்றையுமே செய்து முடிக்க முடியாது, ஏன் உங்களால் நேரம் தர முடியாமல் இருக்கின்ற என்று கேட்கிறார்கள். அதுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? என்னென்று சொன்னால், இதைத்தான் மஹிந்த ராஜபக்ஷவும் சொன்னார். ஒரு தடவை கேட்டபோது, இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக கேட்டபோது, இனப்பிரச்சனை என்பது தோசை அல்ல ஒரு இரவில் உர போட்டு சுட்டு விடுவதற்கென்று. சரி, நீங்கள் ஏனைய விடயங்கள், விடுதலை புலிகள் மீதான போராக இருக்கலாம், அல்லது விடுதலை புலிகளை அழிப்பதாக இருக்கலாம், அல்லது தமிழ் மக்களை ஒடுக்குவதாக இருக்கலாம், உலகத்திலே இருக்கிற அத்தனை வளங்களையும் அத்தனை நாடுகளையும் ஒருங்கிணைத்து ஓரிரு நாட்களில் அல்லது ஓரிரு மாதங்களில் அல்லது ஓரிரு வருடங்களில் செய்து முடிக்கிறீர்கள் தானே. சிலவற்றை என்ன உங்களால் செய்து முடிக்க முடிகிறது? ஏஆர் என்ன கூறினார்? ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாது. அதை தவிர மிச்ச அத்தனை அதிகாரங்களும் அரசு தலைவரிடம் இருக்கின்றது. சந்திரிகா வரும்போது என்ன கூறினார்? நான் இனப்பிரச்சனை தீர்ப்பேன், அரசு தலைவர் பதவியையும் ஒழிப்பேன் என்று. இல்லை, மீண்டும் போட்டியிட்டார், தோல்வி அடைந்தபடியாத்தான் வெளியேறினார். மஹிந்த ராஜபக்ஷ என்ன கூறினார்? எல்லோரும் அரசு தலைவர். சரி, உங்களால் அரசு தலைவர் பதவியை ஒழிப்பதற்கு உங்களுக்கு எத்தனை நாள் தேவை? அதுவும் உங்கள் வாக்குறுதி. சரி, நீங்கள் கூறிய வாக்குறுதிகளில் IMF தொடர்பாக மீளாய்வு செய்யவில்லை. இந்த திருப்பவும் போய் சீனாவிடம், அதாவது இந்தியாவின் முதலீடுகளை ஆக்கிரமிப்பீர்கள். இப்போது கண்ணு காணாமல் இருக்கிறீர்கள். இப்ப யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் என்ன கூறுகிறார்? மீனவர் பிரச்சனை தாங்கள் ராஜதந்திர ரீதியாக படிப்படியாக அணுகுவோம் என்று. அதில் படிப்படியாக அணுகுவதற்கு என்ன இருக்கு? நீங்கள் 2017ஆம் ஆண்டு நினைக்கிறேன், சில பல ஆண்டு தவறாக இருக்கலாம், 16 17 ஒரு உடன்பாடு எழுதப்பட்டது. இந்த ரோலர்களில் பொருத்தப்படுகின்ற மடிவலைகள் அவை பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்டது. இந்தியாவும் இலங்கையிலுமாக தடை செய்யப்பட்டது. உங்கள் சட்டத்தில் இருக்கின்றது. உங்கள் சட்டத்தில் நீங்கள் உடன்பாட்டை எழுதினீர்கள், எல்லை தாண்டக்கூடாது, மடிவலைகளை பயன்படுத்தக்கூடாது. அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள். அதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் போகும்? இல்லை. ஏன்? இந்தியாவுக்கும் இலங்கை தற்போதைய பூகோள அரசியல் நெருக்கடி வந்த பிற்பாடுதான் அவர்கள் வர முதல் இதுகள் எதிர்கட்சியாக இருக்கும் போது நாங்கள் எல்லாம் கதைக்கலாம், வாய்க்கு வந்தபடி கதைக்கிறார். அரசியல்வாதி என்றது என்ன? வாய்க்கு வந்தபடி கதைக்கிறதா? ஆனால் நடைமுறை என்று வரும்போதுதான் சிக்கல் எழும்பும். இப்ப நடைமுறை என்று வரும்போது, இப்ப சீனாவிடம் திருப்பி 500 ஏக்கரை அம்பாந்தோட்டை கொடுத்துட்டு இப்ப 250 ஏக்கரை திருப்பவும் கொடுக்கறதுக்கு நிற்கிறீர்கள் என்றால், லேண்டை கொடுத்து ஒயிலை வாங்குவதற்கு. என்றால் சீனா கொண்டு வந்து ரிஃபைனரியை போட்டால் உங்களுக்குரிய ஒயில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற ஒரு பிரச்சனை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனா இப்ப உங்களுக்கு தெரியும், டீப் சீக்ல இருந்து அடுத்தது அலிபாபா கூட அடுத்தது இன்னொரு வேர்ஷனை விட்டிருக்கிறார்கள் ஏஐல. அப்ப இனி இப்ப என்னென்றால், ஒரு ஏஐயை உருவாக்குவதற்கு 600 பில்லியன் தேவை என்று சொன்னால், இலங்கையின் பொருளாதாரமே 85 பில்லியன். இலங்கை போன்ற நாடுகளால் இயலாது என்றுதான் இருந்தது. ஆனால் ஒரு ஏஐயை உருவாக்குவதற்கு 5 மில்லியன் தான் தேவை என்றால் இனி எல்லா நாடுகளும் குதிக்கும் போட்டியில.
ஏன் எல்லா நாடுகளும் தேவையில்லை, எல்லா நிறுவனங்களும் குதிக்கும். மலேசியாவோ சிங்கப்பூரோ இந்தோனேஷியாவோ எல்லாம். அப்ப இப்ப இலங்கைக்கு தெரியுது சீனாவை தனது கைக்குள் வைத்திருப்பதால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தலாம் என்று இலங்கைக்கு வடிவாக தெரிகிறது. இந்தியாவெல்லாம் அதுக்குள் எதுவும் செய்ய முடியாது. ஏன் அமெரிக்காக்கே சவால் விடுறவன் தான் நான். அப்ப ஒரு நாள்ல இப்ப மேற்குலக ஊடகம் ஒன்றை கூறியிருக்கிறது என்னென்றால், சிலிக்கன் வேலிக்குள் வெடிச்ச அட்டமிக் பொம் என்றுதான் சொல்லியிருக்கு. அதே போன்ற அப்ப அவனால் ஒரே நாள்ல அமெரிக்காவில் சவால் விடலாம் என்று சொன்னால், அவனை தனது நண்பனாக வைத்திருக்கும் போது தன்னால் மேலே எழும்பிவிட முடியும் என்று இலங்கை நினைக்கிறது. ஆனால் அதை வைத்திருக்கிறது என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் சமாளிக்க வேண்டும். அப்ப தமிழ் மக்களின் நலன்களை அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தார். இந்தியாவையும் சமாளித்ததாவது, சீனாவையும் சமாளித்ததா, இதுதான் அவருடைய நிலைமை, அவருடைய எண்ணப்பாடு. இப்ப நீங்கள் கேட்டது சரி. வேறும் சிலரும் வந்து நாங்கள் இந்த கதைக்கின்ற யூடியூப் போடும் போது அது கீழே வந்து எழுதியிருக்கிறார்கள், 75 வருட ஊழலை என்னென்று சில நாட்களுக்கு தீர்ப்பதென்று. நீங்கள் ஊழலை தீர்க்கிறீங்களோ இல்லையோ, ஊழல் தீர்ப்பது என்பது அது உங்களோட பிரச்சனை. இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்ன, அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு போகுது? ஏன் மிருசுவில படுகொலை செய்தவரை 8 பேரை படுகொலை செய்தவரை 24 மணி நேரத்தில் விட்டீர்கள் தானே? நீங்கள் அரசியல் கைதிகள் என்று இந்த பாருங்கள், ஹமாஸ் கேட்டதுக்கு 100 150 என்று தான் இஸ்ரேல் விட்டுக் கொண்டிருக்கு. ஹமாஸ் 4 பேரை விட்டால் இஸ்ரேல் 110 விடணும். அதுதான் அவங்களோட சட்டம். அதுதான் அது எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளின் பிரச்சனை. ஹமாஸ் இவ்வளவு இழப்புகளை சந்திச்சு மக்கள் இன்னும் அவங்களோட நிற்கிறாங்க. அவங்க தங்களோட கொள்கையிலிருந்து விலக்கவில்லை. போற நிறுத்தத்துல 100 நீ விடுவோம், நான் 4 விடுவேன், நீ 100 விடுவோம் விடுகிறாங்க. ஒண்ணு செய்யலாம். நீங்கள் அரசர்கள் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அங்கே பாருங்கள், அதற்கு எதிராக, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஒரு அணி இருந்து செயல்படுகின்றது. இப்ப அனுரகுமார திசாநாயக்கா இவ்வளவு மாசு கூறிய விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சரியான அவர் தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது எங்களுக்கு மாசு கூறினார், அதாவது எங்களுடைய இறமை தொடர்பாக கூட ஒரு வெறுமை அங்கே பேசுவதற்கு இல்லை என்றால், அப்ப எப்பொழுது இதை பற்றி கூற போகிறீர்கள்? அவர்கள் எல்லா ஒரு திட்டத்தை கொண்டு அமல்படுத்திய பின்புதான நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை காட்டப் போறீர்கள். யார் செய்வது, எப்பொழுது செய்வது? இதுதான் இப்ப மாச கூறினார். இப்ப அர்ச்சுனா ராமநாதனை பற்றி கூறினார். அர்ச்சுனா ராமநாதன் ஒரு விசில் ப்ளோவர். அவர் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார். அதை யார் கையில் எடுத்திருக்க வேண்டியது? அங்குள்ள அரசியல்வாதிகள். இன்று இப்ப நான் அப்பவும் இது கலைச்சினாங்க, இப்பவும் சொல்றேன், இன்று அந்த சாவச்சேரி பிரச்சனையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது தமிழரசு கட்சியோ அல்லது வேறு ஒரு கட்சியோ கையில் எடுத்து மக்களுடன் நின்று பணியாற்றி இருந்தால் இன்று 6 ஆசனங்களும் யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் இதய சுத்தியுடன் நீங்கள் ஒரு மேல்தட்டு வர்க்க மக்களை அல்லது மேல் அதிகாரிகளை பகைக்க கூடாது என்பதற்காக நுட்பமான அரசியலை நடத்த வெளிக்கிட்டதுதான் இந்த படும் தோல்விக்கு காரணம். அரசியல் என்பது நீண்ட நாள் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. நீங்க மக்களுடன் பயணிக்கிறீர்களா என்பதுதான் பிரச்சனை. பாருங்கள், இப்ப ட்ரம்பை விட மோசமாகத்தான் அர்ச்சுனா கதைகள் இருக்கிறது. அப்ப ஆனாலும் இப்ப ட்ரம்புக்கு ஏன் வாக்களித்தார்கள்? ட்ரம்பை பாருங்கள், இப்ப இந்த 1ஆம் தேதி கனடா மெக்சிகோக்கான வரி அமலுக்கு வருது. வாரம் 1ஆம் தேதியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்த போறாங்க. சீனாவுக்கும் சேர்த்து சீனாவுக்கு 10%, அவங்களுக்கு 25%. அப்ப என்னன்னு பார்த்தால் எல்லாரும் என்ன சொன்னது, ட்ரம்ப் சும்மா உளர்றாரு. அவன் உளர்ற. இப்ப மார்க் ரூபியோ வெளிவார அமைச்சர் என்ன கூறுகிறார்? கிரீன்லாந்து கைப்பற்றப்படும், அதுல அர்த்தம் கருத்து இல்லை. பனாமா கால்வாய் சைனா கால்வாய் என்ன சொல்றாங்க, எடுப்பான். அப்ப மார்க் ரூபியோ என்ன கூறுகிறாருன்னா, சீனா அங்கு நிறுவனங்களை அமைத்து அந்த இடத்தை சீனா கைப்பற்ற போகிறது என்றதான் அவர்களோட வாதமாக இருக்கின்றது. இப்ப பிரிக்ஸ் ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு இந்த பொது நாணயத்திலிருந்து பின்வாங்கிட்டு இப்போதைக்கு வெளியிடுறேன். அப்ப எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன பிரிக்ஸ் முதல் ரஷ்ய அதிபர் அந்த பிரிக்ஸ் நாணயத்தை கையில வைத்திருந்தார், பிறகு இப்போதைக்கு வெளியிடுறேன். ஏனென்றால் அவங்களுக்கு கொண்டு தெரியுது, இப்ப கனடா மீதான வரி, ஐரோப்பிய ஒன்றியம் மீதான வரி, இந்தியா மீதான வரி என்று அவங்க தங்களுக்கு அடிபடைக்க நாங்கள் மெல்லமா விளத்திடுவோம். இப்ப அவங்களுக்கு மோத போறாங்க.
அப்ப இதுக்குள்ள போய் நாங்கள் தலையை கொடுக்கப்படாது ஏண்டா இது நல்ல ஒரு ஸ்டாட்டிக்ஸ். எதிரி பிளவிடைக்க நீ ஒரு நாளும் திருத்த போகக்கூடாது. ஏண்டா திருத்தியன் என்றால் அவன் திருந்தி நல்லவனா வந்து உன்னை அடிப்பான். அப்ப அதே ஒரு டாக்டிக்ஸை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இதை நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், இப்ப சில அரசு நாங்கள் பல இடங்களில் விட்ட இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு 75 நாள் 70 நாள் இல்லை, எந்தெந்த பிரச்சனையை தீர்க்க எவ்வளவு நாள் தேவை என்பதுதான் பிரச்சனை. இப்ப உடனடியாக தென்னிலங்கையில் பாருங்கள், யோசித ராஜபக்சவை கைது செய்கிறார், சுவிஸ் தூதுவரை கூப்பிட்டு கலைக்கிறார், கருப்பு பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. தென்னிலங்கையில் நீங்கள் செய்கிறீர்கள் தானே, ஒரே இரவினில் நடக்கிறது பல விடயங்கள். அது ஏன் வடக்கில் இப்ப நீங்கள் ஒரே இலங்கையர்கள் என்று நீங்கள் அந்த அந்த யாழ் அபிவிருத்தி கூட்டத்தில் ஒன்றை கேட்டிருக்கலாம், நீங்கள் ஒரே இலங்கையர் என்றீர்கள், தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரே மாதிரி தான் மக்கள் நடத்தப்படுகிறார்களா என்பதற்கு நீங்கள் ஒரு ஆவணத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் அதுல வாய்ச்சி போட்டு வந்தாலே முடிஞ்சிருக்கும் அந்த மீட்டிங். அதோடைய பிரச்சனையே இல்லை. இவ்வளவு நாள் நீங்கள் அரசியல்வாதி முழு நேர வேலை உங்களுக்கு என்ன அரசியல் தானே, உங்கள்கிட்ட தரவுகள் கையில் இருக்கணும், எல்லா தரவுகளும் இருக்கணும். தென்னிலங்கையில் என்ன நடக்கிறது, வடக்கில் என்ன நடக்கிறது, கிழக்கில் என்ன நடக்கிறது, எங்களை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்ற தரவுகள் இருக்கணும். தரவுகள் இல்லாட்டி ஊடகங்களை தொடர்பு கொண்டு அந்த தரவுகளை திரட்ட வேண்டும். அதோடு தான் போகணும். மீட்டிங்கு போய்க்க வெறுங்கையோட போகல. இங்கேயும் நீங்கள் பாருங்கள், இங்கே நாங்கள் மீட்டிங்கு போய்க்கூடிய ஒரு கொப்பி இருக்கும், ஒரு பேனை இருக்கும், என்ன கலைக்க போறோம் என்ற முதல் நாளே எழுதியிருக்கோம். என்னென்ன கலைக்க போறோம், என்னென்ன கேட்க போறோம், என்னென்ன வாங்க போறோம், இல்லை என்னென்ன சொல்ல போறோம்ன்றது. அதுல போய் சும்மா இருந்துட்டு வர இல்லாது. அப்ப அதுல போய் நீங்க கதை கேட்க அத்தனையும் இதுகளை சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது. 75 வருடம் ஊழல 75 நாளைக்கு என்னென்னு தீர்க்கிறது, அப்படி எல்லாம் தீர்க்க முடியாத விட்டாலும் அடிப்படை பிரச்சனைகளை தீருங்கள் என்றுதான் கேட்கிறார். நன்றி அரசர்களே. மாஸ்டர், உங்களோட முறைமை மாற்றம் என்ற அனுரகுமார தீம், அனைவரும் ஒன்று இணைந்து செயல்படுவோம், ஒரு இலங்கையர்களாக செயல்படுவோம் என்றதில் அவர் ஒரு கன்சிஸ்டண்டாக இதை சொல்லிக்கொண்டே தொடர்ச்சியாக இதையே மந்திரம் போல் சொல்லிக்கொண்டு வர மக்கள் மத்தியில் சென்றடைவது போல் நான் உணர்கிறேன். நான் உணர்வதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்கள் கூறுகிறீர்கள், அவர் சொல்லுகின்ற விடயங்கள் சிலவற்றை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு உணரக்கூடிய இருக்கு, புரியக்கூடிய இருக்கு, அறிகுறிகள் காட்டுகிறார் என்று ஒரு சிறிய காலம் என்று நீங்கள் கூறினீர்கள். அதுக்குள் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவு காலத்தில் அனுரகுமார திசாநாயக்கா என்ன விடயத்தை செயல்படுத்தினால் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தலாம், அந்த நாட்டுக்குள் இனியும் ஒரு இன பிரச்சனையை உருவாக்காமல் வாழ்வதற்கு என்ன விடயத்தை அனுரகுமார திசாநாயக்கா உடனடியாக செயல்படுத்த வேண்டும்? இது நல்ல கேள்வி. அரசும் அதை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதாவது காலம் என்பது மிக அருமையாக பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் மனோன்மணியம் நாடகத்திலே காலத்துக்கான ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அதாவது மேலது கீழதாகி கீழது மேலதாகல். காலம் என்றால் என்னன்னு சொன்னால், மேலாக இருக்கிறது அதிலே குறைபாடுகள் இருக்கின்றது என்றால் பின்தள்ளப்பட்டு கீழாக போக வேண்டும், கீழாக இருக்கிறதுகள் அதுக்கான பலத்தை கொடுத்து மேலதாக வர வேண்டும். அதற்கு பேர் தான் காலம். அதுக்கு நாங்கள் சொல்கின்ற கடிகாரத்தில் சுழல்கின்ற முள்ளு அல்ல காலம். எங்கடாக்கள் இந்த கடிகாரத்தில் சுழல்கிற முள்ளை பற்றித்தான் பேசுகிறார்கள். ஆனால் அடிப்படையாக மேலது கீழதாகுமா, இப்பொழுது என்மேல் மேலாதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த தன்மைகள் கீழ்ப்படுவதற்கான அந்த எண்ணத்தை ஜனாதிபதி அவர்கள் வெளிப்படுத்துகின்றாரா? அங்குதான் இல்லை என்ற பதில் வருகின்றது. அதாவது முதலில் கருத்தளவிலே மாற்றம் பெற வேண்டும். கருத்தளவிலே தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கின்றோம். மனித வாழ்க்கையிலேயே நன்மை என்றோ தீமை என்றோ சரி என்றோ பிழை என்றோ கெட்டதென்றோ நல்லதென்றோ பேசுவது எல்லாமே மனநிலை தான். என்னுடைய மனநிலை பொருந்துகின்ற விஷயத்தை நான் நல்லது என்று சொல்வேன், என்னுடைய மனநிலை பொருந்துகின்ற விஷயத்தை நான் சரி என்று சொல்வேன். இதுதான் அடிப்படை. ஆகவே அந்த மனநிலையில் நான் அடுத்த மனிதனை சமத்துவமாக ஏற்க வேண்டும், அடுத்த மனிதனை இந்த மொழி மதம் நிறம் பிரதேச வேறுபாடுகளை கடந்து முன்னால் நிற்கின்ற மனிதன் என்ற தன்மையுடன் அணுக வேண்டும். இதுதான் இடதுசாரித்துவம், இதுதான் மார்க்சிசம் எல்லாமே. அப்ப நீங்கள் இடதுசாரித்துவ போக்குள்ள நீங்கள், மார்க்சிச போக்குள்ள நீங்கள் இங்க கிறிஸ்டியன் டெமோக்ரஸி கொண்டு வருவார்கள். எல்லாருமே சொல்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால், முன்னால் இருக்கிற மனிதன் அவன் மனிதனாக வாழ்வதற்குரிய அந்த மனநிலையை நான் வெளிப்படுத்துகின்றேனா? அது இல்லை. என்னன்னு சொன்னால், இதுவரை உங்களால் நியமிக்கப்பட்ட செயலணிகள் தான் அந்த பிரதேசத்துக்கான தீர்மானங்களை எடுக்கின்றது. உங்களால் நியமிக்கப்பட்ட செயலணிகளில் உங்களுடைய ஜனாதிபதி அதிகாரத்தில் இருக்கின்ற அமைச்சுக்களுக்கூடாக நியமிக்கப்பட்ட செயலணிகளுக்கு கூட ஒரு செயலணியில் ஈழத்தமிழர்களையோ அல்லது
தேச மக்களான ஈழத்தவர்கள் தான் நீங்கள் ஒடுக்கின்றீர்கள், பயத்தில் உங்களுக்கு சமூகம் வந்துவிடுவார்கள் என்று. அதாவது உங்களுடைய அந்த அச்சம் வந்து ஒரு வெறும் வெல்வெரட் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு புறம் இருக்க, மலைய மக்களையோ அல்லது முஸ்லீம் மக்களையோ அது கொடுத்தீர்களா? கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க சிங்களவர்களே போறீங்கள் என்றால் நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தில் மட்டும்தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு அவர்கள் தேவை என்ற அடிப்படையிலே. அப்ப உங்களால் மேலதை கீழாக்க முடியாது. நீங்க மார்க்சிசம் பேசினால் என்ன, லெனிசம் பேசினால் என்ன, மாவோயிசம் பேசினால் என்ன, உங்களால் முடியவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அங்கிருந்த அந்த மேலாதிக்க சக்தியை மாற்றுவதற்கான செயற்பாடு செய்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய தத்துவங்கள் பேசப்படுகின்றன. அப்படித்தான் இப்பொழுது கூட தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால், இங்க அனுரகுமார திஸ்நாயக்க விடுங்கள். அவர் சிங்கள மக்களுடைய அறிவு பௌத்த சிங்களம் தான் இந்த நாட்டினுடைய தலைமத்துவம் என்ற பின்னணியிலே இது பௌத்த சிங்கள நாடு, பௌத்தம் பேணப்பட வேண்டிய நாடு என்ற ஒரு அறிவியல் ஆகவே அது சிங்கள மக்களுக்கு மத்தியில் திணிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்தவர். ஒரு வகையில பார்க்க போனால் அவர் பாவம் ஒன்று கூட சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு இலங்கையினுடைய வரலாறு தெரியுமா அல்லது இலங்கையினுடைய தொன்மையின் தொடர்ச்சியும் தெரியுமா என்பது தெரியாத விஷயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பக்கம் செயற்படுவார். ஆனால் எங்களுக்குள் இந்த 77 ஆண்டுகளாக மிக தெளிவாக சட்டத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளியல் துறையாக இருந்தாலும் சரி, சமூகத்துறையாக இருந்தாலும் சரி, இதுகளையெல்லாம் தெரிந்த நாங்கள் இது எங்களுடைய மண் என்று ஒரு வசனம் இதுவரை மாறாக சொல்கிறீர்களா? அப்படியாக பயப்படுற உங்களுக்கு என்ன அரசியல் வண்டி கிடக்கிறது? பயந்தால் வீட்டுகள் போர்வையை போத்துக்கொண்டு படுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது அரசு கூறினார், அதாவது சிலருடைய நன்மதிப்பை இழக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் தப்பி பிழைக்கும் வாழ்க்கையில் அவர்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கின்றார்கள். அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. சர்வைவல் மெக்கானிசம் ஒன்று இருக்கின்றது. அதில் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை முழுக்க முழுக்க படைபலத்தால் அழுத்தப்பட்டுக்கின்ற சூழ்நிலை. அந்த படைபலத்தால் அழுத்தப்பட்டுக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் அரசியல்வாதிகளை வாழ்வதற்கு உங்களுக்கு நிச்சயமாக இந்த தப்பி பிழைக்கும் பொறிமுறை தேவை. அதற்கு நீங்கள் ஒரு சிலருடைய நன்மதிப்பை பெற்று வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது. அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக நீங்கள் மக்களுடைய உண்மைகளை மறக்க முடியாது. உண்மைகளை பேச வேண்டும். அதுக்காகத்தான் புதுவர் இதை அரசியலுக்கு அப்பால் கொண்டு போய் இந்த மண் எங்களின் சொந்தம் என்று ஒரு சாதாரண விஷயத்தை சொன்னார். அதை சொல்லுங்க. நீங்க இரமண்டு சொல்லி பயன்படுத்த வேண்டாம். இரமண்டு சொல்லி நீங்க உங்களோட வாயிலேயே வர வேண்டாம். ஆனால் நாங்கள் இந்த மண்ணிலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அங்க அரசியல் இல்லை. நாங்கள் இந்த மண்ணில் எங்களுக்கான எதிர்காலத்தை அமைக்கணும், எங்களுக்கு ஏற்ற முறையில் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்கணும், எங்களுடைய சமூகத்தினுடைய தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், எங்களுடைய ஆன்மீகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்றது உண்மை. அது சொல்லுங்க. அதை சொன்னால் அவர்களுக்கு புரியும். ஆனால் எனக்கு அந்த துணிவில்லாத நிலையில், நானே ஒரு கோழையாக இருக்கின்ற நிலையில், ஒரு மனிதன் கோழையாக இருக்கின்ற பொழுது எவரும் அந்த மனிதனை அடிமைப்படுத்துவார்கள். இது குடும்பங்களிலே கூட நடக்கின்ற விஷயம். குடும்பங்களிலேயே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மைக் ஆஃப் இருக்கின்றது, உங்களுடைய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட தங்களுக்குள் கோழைத்தனத்தால் தங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்க மறுத்தார்கள் என்றால் யார் மறுக்கிறார்? அவர் அடிமையாளர் என்பதுதான் வலிமையாக இருக்கின்றது. பிரச்சனை என்னவென்றால், இப்ப நீங்கள் கூறினீர்கள் அனுரகுமார திஸ்நாயக்க தொடர்பாக கூறும்பொழுது நீங்கள் தமிழர் தரப்புடைய செயல்பாட்டை கூறினீர்கள். தமிழர் தரப்பு செயல்படவில்லை என்பதற்காக நீங்கள் எவ்வாறு அனுரகுமார திஸ்நாயக்கனுடைய அரசாங்கத்தை குறை கூறலாம்? அதாவது இப்ப நீங்க பாருங்கள், பழமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் அறுதி பெரும்பான்மை ஆட்சியை கைப்பற்றி விட்டால் தலையில் நின்று ஆடுவார். என்ன வேண்டும் என்றாலும் அவர்கள் செயல்படுத்தலாம் என்று செயல்படுவார்கள். அனுரகுமார திஸ்நாயக்கா ஒரு மாற்றத்தோடு திட்டத்தோடு செயல்படும் பொழுது தமிழர் தரப்பு ஒரு அழுத்த குழுவாக அவருக்கு தமிழ் அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து, தொடர் அழுத்தம், நான் கூறுவது நாளாந்தம் அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் செயல்படவில்லை என்பது அது தமிழருடைய குறைபாடு. அதற்காக நாங்கள் அனுரகுமார திஸ்நாயக்கா ஒரு திட்டத்தோடு செயல்பட்டால் எவ்வாறு அவரை நாங்கள் குறை கூற முடியும்? இங்குதான் நீங்க மிக முக்கியமான விஷயத்துக்கு வாரீங்கள். இப்பொழுது அரசு கூறுகின்ற பொழுது அர்ச்சனா ராமநாதனை கூட ட்ரம்பின் மனோநிலை என்கின்ற அந்த உண்மையை கூறினார். அதே மாதிரி தான் அனுரகுமார திஸ்நாயக்காவும் ட்ரம்ப் மனோநிலை எப்படி கொண்டு வர என்றால், ட்ரம்ப் எப்படி அள்ளித்த முதலீட்டை அல்லது வெறியால் கிள்ளியடிப்பின் உற்பத்தி என்று சொல்லி ஒரு மனநிலையில் இருக்கின்றதோ அதே மாதிரியாக நீ எங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறைமையை ஏற்றுக்கொண்டு அதற்குள் நீ அனைவரும் எங்களுடைய இரக்கத்தின் அடிப்படையில், எங்களுடைய கருணையின் அடிப்படையில் நாங்கள் உங்களை சமமாக இருக்கின்றோம், பாருங்கள் என்று ஒரு அழைப்பு விடுகின்ற, அதே போல நாங்கள் உங்களை எங்களுடைய இரக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதற்கானவற்றை செய்வதும் பெற்றுக்கொள்கின்ற அடிப்படையில் வருகின்றார். இந்த மனநிலை தான், அதாவது ஒரு
நாட்டினுடைய தலைவன் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு அந்த நாட்டிலே இருக்கின்ற மொழியையோ மதத்தையோ இனத்தையோ நிறத்தையோ பிரதேசத்தையோ பார்க்காமல் எல்லா மக்களுக்குமான அரசாக தன்னை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த பொறுப்பில் தான் அனுரகுமார திசாநாயக்கா தடுமாறுகின்றார். அவர் தன்னை இதே பிரச்சனையை தான் முன்திருந்த சிங்கள தலைவர்களும் செய்தால் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அள்ளி கொண்டு போனார்கள். இவர் அந்த விஷயத்திலேயே தங்களுடைய வீட்டுக்கு அள்ளி கொண்டு போற நிறுத்தி இருக்கின்றார். அது ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அது அவருடைய இடதுசாரி பின்னணியிலே வருகின்ற ஒன்று. ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர் இப்பொழுது சிங்கள மக்களுக்கு தலைவர் அல்ல, தமிழ் மக்களுக்கும் தலைவர் அல்ல, முஸ்லிம் மக்களுக்கும் தலைவர் அல்ல, மலைய மக்களுக்கும் தலைவர் இல்ல, இலங்கை தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு தலைவர். ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனித்துவத்தில் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தான் சுதந்திரமாக வாழ்வதற்குரிய கட்டமைப்பை அவர் உருவாக்குகின்றாரா? அதை அவர் செய்யவில்லை. அவர் இதுவரை எதுவுமே செய்யவில்லை அந்த விஷயத்தில். அதாவது அவர் தன்னை ஒரு இடதுசாரி கொள்கைக்கு மேல் நம்பிக்கை வைத்தார்கள் என்று தன்னை வெளிப்படுத்த முயல்கின்ற அந்த நிலையில் அவர் மட்டுமில்லை, பிரபலியமான சமூக சேவையாளராக விளங்கிய, பெண்ணுரிமைக்காக போராடியவராக விளங்கிய இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணியும் அதே பிரச்சனையில் தான் இருக்கின்றார். இவர்களுக்கு தெரியும், இவர்கள் மற்றவர்களைப் போல அரசியல் ஞானம் அல்லாதவர்கள் அல்ல, இவர்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கின்றது. ஆனால் அந்த அரசியல் ஞானத்தை கூட இந்த பௌத்த பேரின சிங்களவாதத்தை உறுதிப்படுத்துகின்ற பின்னணியில் தான் செயற்படுத்துகின்றதை தவிர ஒரு நிலையில் கூட இவர்களால் மனிதத்துவத்தை மனிதத்துவமாக ஏற்றுக்கொள்கின்ற, மனிதத்துவத்தை சுதந்திரமாக செயற்பட செய்கின்ற அந்த இடசரித்தன்மைகள் போக முடியவில்லை. அதைத்தான் சுட்டிக்காட்டுவோம். நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருங்க, நாளைக்கு உங்களுக்கு மேல் வரலாறு மிகப்பெரிய இழிவை சுமத்த போகின்ற. ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் உன்னை போல் உன் அயலானை நேசிக்கின்ற தன்மையில் வாழ வேண்டும். ஒருவன் சைவன் என்று சொன்னால் நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத தன்மையில் வாழ வேண்டும். ஒருவன் வைணவன் என்று சொன்னால் மற்ற எல்லோருக்கும் தொண்டு செய்து வாழ்கின்ற தன்மையில் வாழ வேண்டும். ஒருவன் இஸ்லாமியல் என்று சொன்னால் எல்லோருக்கும் நான் இறைவனின் ஆணை எல்லோருடைய வாழ்க்கையும் என்று மதித்தேற்கின்ற தன்மையில் வாழ வேண்டும். பௌத்தன் என்று சொன்னால் ஒரு உயிருக்குமே நான் தீங்கு செய்யாத முறையில் வாழ வேண்டும். அதே மாதிரி தான் மார்க்சிசம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரையும் மதித்து சம பகிர்வை மேற்கொள்கின்ற தன்மைக்கு வர வேண்டும். சம பகிர்வை மேற்கொள்கின்ற பொழுது அங்கு எந்த விதமான இந்த இன மத மொழி நிற அடையாளங்களை நீங்கள் மீறக்கூடியவர்களாக உங்களை வெளிப்படுத்த வேண்டும். நீங்களே செய்யவில்லை. அப்படி என்றால் நீங்களும் நடிக்கின்றீர்களா? நீங்களும் விதமாக ஜனநாயகத்தின் பெயரால் ஒவ்வொரு சர்வாதிகார ஆட்சி முறைகளை தோற்றுவித்துட்டு போனார்களோ அதே மாதிரியாக நீங்களும் செய்கின்றீர்கள் என்ற கேள்வியை தான் கேட்கிறோம். அவை அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் மதிப்புக்குரிய இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அவர்களுக்கும் தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. என்றால் உங்களை பொறுத்த மட்டில் ஜேசன் ஒரு வசனம் கூறுவார், யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நீங்கள் விடயம் தெரிந்த நீங்கள் எவ்விதமாக பிரச்சனை வரும் என்பதை உணர்ந்த நீங்கள். அவர்கள் தங்களுடைய பணத்தை பெருக்க விரும்பினார்கள், அவர்கள் தங்களுடைய புகழை பெருக்க விரும்பினார்கள், அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை வெளிப்படுத்த விரும்பினார்கள். ஆனால் உங்களுக்கு அதுகள் எல்லாத்தையும் தகத்திருந்து வாழ வேண்டும் என்ற உண்மை உங்களுக்குள் தெரிகின்றது. ஆனால் உங்களுக்கு அறிவு போதியதாக இல்லை. எங்களை பற்றிய அறிவு என்றால் எங்களுடைய ஆக்கள் எங்களுடைய வரலாற்றையோ எங்களுடைய தொல்லியலையோ எங்களுடைய மானுடையிலையோ உண்மையான வகையில் சொல்வது மட்டுமில்லை, இன்று மக்களுக்கு இருக்கின்ற ரியாலிட்டி என்று சொல்லப்படுற, அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்கின்ற யதார்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யதார்த்தத்தை இந்த அரசியல்வாதி வெளிப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் பாராளுமன்றத்தை பற்றி கழிச்சு கொண்டிருக்கின்றீர்களே தவிர இன்றைக்கு அந்த வெளிகள் ஏன் வெளிகளாக விடப்பட்டு அங்கு சிங்கள குடியேற்றம் ஏற்படுத்தப்படுகிறது, அந்த வெளிகளை நாங்கள் எப்படி மாற்ற வேண்டும், ஏன் அந்த மக்கள் தங்களுடைய திறமையின் அடிப்படையில் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேலையற்ற பட்டதாரிகள் ஜாழ் பூங்காக்கு தங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜனநாயக அடிப்படையிலே அங்கே அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் மக்களுடைய தலைவர் என்று சொன்னால் நீங்கள் அங்கு போய் அவர்களிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். அது பின்னணியிலே சொல்கின்றார்கள், சிலர் அவரை அங்க வர வைத்து அவமானப்படுத்த திட்டமிட்டிருந்தார்கள் சொல்லப்படுகிறார். ஆனால் ஒரு தலைவன் அதையெல்லாம் பார்க்க முடியாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த மக்களிடத்தில் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது கேட்டீர்களா, ஏன் பின்பக்கத்தால் போனீர்கள், நீங்களும் உங்களுடைய அந்த போலியான அந்த பதவி தன்மை என்பதை பேண விரும்புகின்றீர்களா? நீங்கள் நேரடியாக போய் மக்களுடன் கதைத்திருந்தால் உங்களைப் போலதான் அவர்களும் வேலையற்றவர்களாக இருந்து உங்களைப் போலதான் அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக இறங்கிக் கொண்டு நிற்கின்றார்கள். அவரிடத்தில் போய் நீங்கள் பேசியிருக்கலாமே, பேசியிருந்து உண்மைகளை சொல்லி இருக்கலாமே, எதற்காக ஒழிக்கின்றீர்கள்? இதை வேண்டாம் என்றுதான் சொல்கின்றோம். நீங்கள் அவர்கள் அரசு சொன்ன மாதிரி தங்களுடைய சிங்கள சமூகத்துக்கான நன்மைகளை நிறைய செய்வார்கள் என்று அவர்கள் தெரியும் என்ன மாதிரியா செயல்பட வேண்டும் என்று. அது உண்மை. அது மாத்திரமில்லை, இப்ப நீங்க பார்த்தீர்களா இருந்தால் நேற்றைக்கு
என்ன சிங்கள ஆய்வாளரான ஜெகான் பெரேரா மாகாண ஆட்சி முறை அதிகார பயிதல் என்ற ஒரு ஆய்வு கட்டுரையை வீரேசன் எழுதியிருந்தார் 29ஆம் தேதி. அதில் மாகாண சபைகள் வெறுமனே மத்திய அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுவதற்கான பன்முறைப்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல, அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட சபையாகவே மாகாண சபையை வெளிப்படுத்துகிறது, ஆதலால் அதற்கு போலீஸ் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என தனது கருத்தையும் முனைவர் ஜெகன் பெரேரா எடுத்துரைத்துள்ளார். அவர் அப்படி கூறி அந்த போலீஸ் அதிகாரம் கொடுக்கப்பட்ட சொல்றேன். ஆனால் அவரும் மாகாண சபை ஒன்று தான் தமிழருக்கு தீர்வாக கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சிக்குள் ஒரு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு சமூகம் என்ற பின்னணியை சிந்திக்கின்றாரே ஒழிய வடக்கு கிழக்கு இறமையுள்ள தாயகம் என்பதை அவரால் கூட ஒரு அறிவாந்த நிலையில் கூட எந்த சிங்கள புத்திஜீவிகளாலும் வெளிப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது. இந்த நிலையை மிக தெளிவாக இன்னொரு சிங்கள புத்திஜீவியான முனைவர் தயான் ஜெயதிலக அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சியில் தமிழ் மக்களின் அரசியல் விருப்பங்களை அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவடைகின்றன என்று சிங்கள புத்திஜீவிகளை கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்பதை, வரலாற்று தாயகம் என்பதை அனுரகுமார திசாநாயக்கா ஒரு வசனம் சொன்னார் என்றால் மிச்சப்போது சிங்களவர்களுடைய வரலாற்று தாயம் என்பதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்பது தன்னளவிலேயே நிறைவாகும். அந்த ரெண்டு நிறைவாகிச்சுன்னு சொன்னால் ரெண்டு வரலாற்று தாயங்களையும் கொண்டிருக்கின்ற மக்கள் எங்களுடைய பகுதியை நாங்கள் முன்னேற்றுகின்றோம், எங்களுக்கான அந்த தன்மையில் நாங்கள் வளர்கின்ற போது தேவையான உங்களிடத்தில் உதவிக்கு வருகின்றோம், அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய பகுதியில் முன்னேற்றங்கள் தேவையான நாங்கள் உதவிக்கு வருகின்றோம். இந்த அடிப்படையில் இலங்கைத்தீவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் இலங்கைத்தீவிலே வர்த்தகத்துக்காக அங்கு இலங்கையினுடைய குடிகளாக விளங்குகின்ற முஸ்லிம் மக்களுடைய அரசியல் உண்மைகளும் அங்கு தொழில் ரீதியாக அங்கு தொழில் ரீதியாக மட்டுமில்லை, இன்னொரு வகையிலே இலங்கையினுடைய நிதி முகாமைத்துவத்தை ஒழுங்கு செய்வதற்காகவும் செட்டிமாராகவும் வந்தார்கள். அங்கு இன்று வாழ்ந்து கொண்டிருக்க மலையக தமிழர்கள் என்றாலும் சரி, இவர்களுடைய அரசியல் உரிமைகளையும் நாங்கள் உத்தரவாதப்படுத்தி நீங்கள் சொல்ற அந்த அனைவரும் என்றதாக இணைந்தோம் என்று சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை ஒரு மாதத்துக்குள் தீரும். ஒரு மாதம் இதை நீங்க செய்யாமல் இருந்தால் நாங்கள் சீனாவிடத்தில் ஒரு பகுதியையும் இந்தியாவிடத்தில் ஒரு பகுதியையும் இழந்ததின் பின்னர் அந்த கோணேஸ்வர் கல்வெட்டிலே ஒரு அழகான பாடல் இருக்கின்றது. அந்த பாடலுடைய கடைசி வரி என்ன சொல்லும்னு சொன்னால், செங்கண் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பூனைக்கண் ஆட்சி ஏற்பட்டு தமிழர்களுடைய இந்த கோயில் பழைய நிலைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. இந்த கவிதையிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், இந்த நாடு செங்கண் ஆட்சி என்பது சிங்களருடைய ஆட்சி ஏற்பட்டு அதுக்கு பிறகு பூனைக்கண் ஆட்சி ஏற்பட்டு, அதாவது அந்த காலத்திலே சீனருடைய கண் கொஞ்சம் ஒடுக்கமாக இருந்தால் பூனைக்கண் சொல்ற ஒரு மரபு இருந்தது. ஆகவே அந்த நேரத்தில் நாங்கள் அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது இங்கு சீனர்கள் எப்படி ஆட்சி செய்யப்படுவது நாங்கள் நினைத்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு சீனர்களுடைய ஆட்சி கொண்டுதான் இருக்கின்றது. அன்றைக்கு எவ்விதமாக இந்த குளோபல் தன்மைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய முன்னோர்கள் பதிந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்கின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் தெரியும் வருகின்ற பிரச்சனைகள் காரணமாக விதமான சிக்கல் வரும் என்பது. ஆனால் இப்பொழுது என்ன சொல்கின்றார்கள், முன்னோர்களுடைய அந்த மரபுகள் எல்லாத்தையுமே தூக்கி எறிந்து விட்டு தனிய மத மரபுக்குள் மட்டும் நின்று கொண்டு வாழ்கின்ற ஒரு தன்மைக்குள் தமிழர்கள் வருகின்றார்கள். விதமான அந்த பிரச்சனைகளைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் என்றால், அனுராவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் நீங்கள் முதலில் உங்களை மனிதர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடாது உள்ள மனப்பான்மையை கொண்டு வாருங்கள். அது அப்படி தீங்கு செய்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற பின்முதலாளித்துவ உலகத்திலே இருக்கின்ற இந்த ஒலிகாட்சியில், அதாவது இந்த குழும ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரங்கு அப்பம் விட்ட மாதிரி ஒவ்வொரு பகுதியும் பிடித்துக் கொண்டு போகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் இந்த ஆசிரியர் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்ப மாஸ்டர் நிறைய விடயங்கள் தமிழர் தரப்பு தொடர்பாக கூறும் பொழுது எப்பொழுதெல்லாம் இன்னொரு விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது, அப்பொழுதெல்லாம் அவற்றை பெருசாக தூக்கி வைத்து தலையில் ஆடுவார்கள். உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி அப்பொழுது கையெழுத்து போராட்டம் ஒன்று நடத்தினார்கள். ரணில் விக்ரமசிங்க முதல் கையெழுத்து வைத்த என்ற விடயங்கள் எல்லாம் கூறினார்கள். இப்ப மாஸ்டர் கூறிய விடயங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை வைத்து இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது சமீபத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஊடக சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பில் அவர்கள் தாங்கள் கடந்த காலங்களில் உன்னிப்பாக அவதானித்து அதன்பால் மக்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாத வகையில் நாங்கள் செயற்பட்டதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அந்த தவறை உணர்ந்து நாங்கள் நிச்சயமாக சரியான மக்களுடைய நிலைமைகள், மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் முழு திட்டத்தோடு செயல்படுகிறோம் என்று அந்த ஊடக சந்திப்பில் அதில் கூறியிருக்கிறார்கள்.
அதை கேட்டதும் எனக்கு மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பவர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு ஆளுமை உள்ளவர். ஆனால் சரியாக மக்களுடைய நிலைமைகளை நாடி பிடித்து அதற்கேற்றவாறு செயல்படவில்லை என்பதுதான் பலருடைய விமர்சனங்கள் கடந்த காலங்கள் இருந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற நேரத்தில் தமிழரசு கட்சி அதற்கு மாறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அவரை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றது. இந்த ஐசை எப்படி உடைப்பதை அனுரகுமார திசாநாயக்க திட்டத்தோடு செயல்படுகிறார். தமிழ் தரப்பினருக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அந்தந்த தருணங்களில் சரியாக அதை நாங்கள் எடுத்து கூறாவிட்டால் அவர் கூறுகின்ற அனைவரும் ஒன்றாக இலங்கையர்களாக ஒரு நாடாகத்தான் அது இருக்க போகிறது. தமிழ் மக்களுடைய இறமை, தமிழ் மக்களுடைய மண் அதுக்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கின்ற ஒரு நேரமாக வந்திருக்கு. இவ்வளவு நேரமும் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கனுடைய நிலைப்பாட்டை பற்றி கூறினோம். தமிழர்களுடைய நிலைப்பாடு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அணியிலுடைய எவ்வளவு மாற்றம், ஆரோக்கியமான மாற்றம் வந்திருக்கிறது. இதை எவ்வாறு கையாள வேண்டும், இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா? என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் மாஸ்டரும் நானும் பல தடவைகள் கதைத்திருக்கிறோம். ஏன் மயூரன் கதைத்திருக்கிறார், பலரும் கதைத்திருக்கிறார்கள். அவர் மயூரனை பொறுத்தவரையில் அவர் தாயகத்திலிருந்து கதைப்பவர். நாங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து கதைப்பதற்கும் தாயகத்திலிருந்து கதைப்பதற்கும் அதிக வேறுபாடுகள் இருக்கின்றன. அவர் அந்த களத்தில் அங்குள்ள கஷ்டத்தின் மத்தியில் என்ன நடைபெறுகிறது என்பதை நேரடி சாட்சியமாக இருப்பவர் தான் அவர். ஆனால் அது பல காலமாக இதை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். என்ன அரசியலில் என்ன இடம்பெறுகிறது அதை சீர் செய்திருந்தாலே இவர்கள் தற்போது இந்த நிலை, அதாவது தமிழரசு கட்சியையும் தாண்டி ஒரு நல்லொரு தமிழ் மக்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்க முடியும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஆளுமை இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் துணிச்சலாக அதை செய்ய முற்படுகிறீர்கள் இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப அர்ஜுனா ராமநாதனை பொறுத்தவரையில் ஏன் இவ்வளவு ஒரு திடீரென்று இவ்வளவு வளர்ச்சியை கண்டவர் என்று சொன்னால், அவரிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. இன்னும் துணிச்சலாக சொல்கிறார், எல்லாவற்றையும் துணிச்சலாக சொல்கிறார். இப்ப ட்ரம்ப் என்ற பிரச்சனையும் அதுதான். ட்ரம்ப் என்றால் எல்லாவற்றையும் துணிச்சலாக சொல்கிறார். அது நடக்கலையோ எல்லாவற்றையும் துணிச்சலாக சொல்கிறார். அப்ப சரி, நீங்கள் பிழையாக சொல்ல தேவையில்லை. இப்ப மக்களின் பிரச்சனை, இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கலாச்சார மண்டபத்தின் பேர் மாற்றம் ஏவிபி அமைச்சர் தான் முதலில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் இப்ப இந்தியாவில போய் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில போர்க்கொடி தூக்கவில்லை தானே. இந்தியாவின் எந்த விதமான இந்தியாவின் இறமைக்கோ இந்தியாவின் பாதுகாப்புக்கோ எந்த விதமான அச்சுறுத்தலை நாங்கள் விடவில்லை தானே. ஆனால் உங்கள் தேசத்தில் இடம்பெறுகின்றதை நீங்கள் ஏன் தட்டி கேட்கிறீர்கள் இல்லை? அதை நீங்கள் முதல் ஆளாக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற ஊழல் யாருக்காக நீங்கள் பின்வாங்குகிறீர்கள்? யாரை காப்பாற்ற முற்படுகிறீர்கள்? மக்கள் இப்ப நாங்கள் ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள், அவர்களுடைய உறவினர்கள், அவர்களுக்கு காசு இருக்கின்றது. தனியார் வைத்தியசாலைகளில் அவர்கள் ஒரு சொகுசான வைத்திய உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும். அவர்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே உள்ள மக்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்களா என்றால் இல்லை. நாங்கள் கூட இப்போது நாங்கள் எல்லோ வெளியில வந்து வசதியாக இருக்கிறோம். அந்த நாளில் எந்த அம்மா அப்பாவோட திருத்தரம் அழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் வைத்தியசாலைக்கு சென்று. அவ்வளவு பேச்சும் இதுவும் புறக்கணிக்கப்பட்டதும் அவ்வளவு அதற்கால்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். விடிய போனால் சில வேளை பின்னேறம் தான் வந்து சேரும். சில வைத்தியசாலைகளுக்கு நான் கூட காரநகருக்கு கூட போயிருக்கிறேன், ஒரு பொண்ணுக்கு மருந்து கட்டுவதற்கு. நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதே போலதான் இந்த உணவு மீன்பிடி பிரச்சனை. 2 லட்சம் மக்கள், 2.5 லட்சம் மக்கள், 50,000 குடும்பம். அதில் நீங்கள் அதற்குள் இறங்கி இருந்தால் கூட உங்களுக்கு எத்தனை ஆயிரம் போட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. 1 லட்சம் போட்ஸ் ஆகுது கிடைச்சிருக்கு. நீங்கள் ஏன் பயப்படுறீர்கள்? அதுதான் இந்த இதுல இருக்கிற பிரச்சனை. என்னவென்று சொன்னால், நீங்கள் இப்ப நாங்கள் கூறியதும் என்ன கூறினோம் என்று சொன்னால், மக்களிடம் போங்கள் என்றுதான். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற தோல்வியின் பிற்பாடு மக்களிடம் போவோம் என்றுதான் கூறினோமே தவிர தமிழரசு கட்சியுடன் போய் சேருங்க என்று கூறவில்லை. சரி, சேர்ந்தது நல்லது, ஒற்றுமை நல்லது. ஆனால் இன்னமும் நீங்கள் தமிழரசு கட்சியுடன் தான் இணைந்து அரசியல் நடத்துவீர்கள் என்று சொன்னால் அது மீண்டும் மீண்டும் இப்படி அர்ஜுனாக்கள் மாதிரி உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். என்றால் மக்கள் தங்கள் பிரச்சனையை தான் தேடுகிறார்கள். இப்ப உதாரணமா பாருங்க, 170 இந்த நர்ஸ்வேர் அல்லது அவர்களை வேலை வாங்கிவிட்டு துரத்த முற்பட்டிருக்கிறார். அவர்களை கூட்டிக் கொண்டு அவர் அங்கு போய்விட்டாருங்க, சுகாதார அமைச்சுக்கு போய்விட்டார். இப்ப ரவிகரனை பாருங்கள், தொடர்ச்சியாக அல்லது இலங்கை கடற்படையிடம் கேட்கிறார், நீங்கள் உங்கள் கடற்படை கலங்களை எங்களிடம் தாருங்கள்.
நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் என்று. இப்ப ஜூலி சங்கு இப்ப கூறியிருக்கிறார், அமெரிக்காவின் ஆடை வியாபாரம் இந்த 2025ஆம் ஆண்டு 365 பில்லியனை எட்ட போகிறது. அதில் இலங்கையில் தான் பேசியிருக்கிறார், இலங்கைக்கும் அதில் நன்மை பெறலாம். இதை தமிழ் மக்கள் கைப்பற்றுவார்களா? யாழ்ப்பாணத்திலோ வன்னியிலோ ஒரு ஆடை தொழிற்சாலையை போட்டு அங்கு அமெரிக்காவுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அங்கு அந்த முதலீடுகளை கொண்டு வந்து அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து, அப்ப இது இந்த பிரச்சனை என்று சொன்னால், அரசியல் என்பது ஒன்று துணிச்சலாக நீங்கள் அனுர்குமார திசாநாயக்காவோ வந்தாலும் கதைக்க வேண்டும், அனைத்துலக ராஜதந்திரிகள் வந்தாலும் கதைக்க வேண்டும், அதே சமயம் நீங்கள் மக்களுக்குள்ளும் நிற்க வேண்டும் என்பதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. நன்றி அரசோட மாஸ்டர். மிகவும் சுருக்கமாக ஒரு நிமிடத்தில் நீங்க கூற வேண்டும். இப்ப நாங்கள் நிறைய விடயங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளுக்குள் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், இறமை, மண், எங்களுடைய மொழி, இவற்றை பாதுகாப்பது, தனித்துவம், இவை எல்லாவை அவதானித்து ஆராய்ந்து அது தொடர்பான விடயங்களை, கருத்துக்களை இங்கே பயந்திருக்கிறோம். இனி செயல் வடிவத்துக்கு வர வேண்டிய ஒரு நேரம். இதை யார் செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவது, எப்படி கொண்டு வருவது, எங்கேதான் போக போகிறோம், இதற்கு வழி என்ன? சரி, நீங்கள் ஒரு நிமிடத்தில் பதிலளிக்க சொல்லி சொன்னபடினால முதல் அடியை மாத்திரம் செழிப்பட்டு நிறுத்துகிறேன். தயவு செய்து மதிப்புக்குரிய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் கேட்கின்றோம், நீங்கள் லண்டனுக்கு வாருங்கள். லண்டனில் அனைத்துலக தமிழர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு மாநாட்டை ஒவ்வொரு துறையிலும் ஒவ்விதமாக இலங்கை இருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்கள் செயற்பட வேண்டும் என்பதற்கான அந்த கருத்தை கேளுங்கள். நீங்கள் முதலில் அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் நம்பி இந்த தமிழரசு கட்சியில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட 77 ஆண்டு காலமாக செய்த தெரியும். அதிலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயலினால் உண்மையாகவே தன்னுடைய இளமை காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஈழத்தமிழர்களுக்காக அர்ப்பணித்து இன்று காலமாக இருக்கின்ற மாவை சேனாதராஜா போன்ற இளமை காலத்திலே தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்கள் கூட அவர்களால் உள்வாங்கப்பட்டு கடைசியா அவர்களுடைய பேரால் அவர்கள் தங்களுடைய தன்மானத்தை இழந்த ஒரு வரலாற்றை தான் கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி தான் நீங்கள் இந்த இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளத்தில் சரணடைந்தீர்களா இருந்தால், உங்களுடைய தாத்தா 50-80 கேட்ட பொழுது இதே அரசியல்வாதிகள் தான் அதனை எதிர்த்து அதனுடைய பலனை கிடைக்காதபடி செய்ததன் விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு அனுபவிக்கின்றோம். அதே மாதிரியாக உங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் தான் இப்ப நீங்கள் கூறியது போல எங்களுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்து காங்கேசுந்தரை ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, பரந்தன் ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, வாழைச்சேன ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த மரபணு உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களுடைய தந்தை இண்டிஜினியஸ் பீப்புள் என்று சொல்லி பழங்குடி மரபணுக்கான முறையில் தமிழர்களை பாதுகாக்க முற்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை. அப்படித்தான் உங்களுக்கும் நீங்கள் எதை செய்தாலும் கூட அங்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் போவதில்லை. உங்களுக்கு பாதுகாப்புக்காக நீங்கள் அங்கு போய் உங்களுடைய கருத்தியலை வளர்க்கின்ற தன்மைக்குத்தான் வருவீர்கள். ஆகவே உங்களுடைய கேட்கல ஒன்று என்னவென்றால், நீங்கள் லண்டனுக்கு வாங்கள். லண்டனில் அனைத்துலக தமிழர்களையும் சேர்த்து என்ன மாதிரியாக இந்த பிரச்சனைகளை சேர்க்கலாம் என்கின்ற ஒரு மாநாட்டை வையுங்கள். அந்த கருத்தியலுக்கு கூட வளருங்கள். உங்களை இப்பொழுது இருக்கிற நிலையில் உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் சரியான முறையில் சட்டத்துறையில் எடுத்துக்கொண்டு வேண்டிய தேவை இருக்கின்றது. என்ற சட்டத்துறை கூட தான் நாங்கள் இப்பொழுது பல விஷயங்களை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தயவு செய்து இந்த அனைவரையும் சேர்த்து செயற்படுகின்ற மக்களுடைய தன்மைகளையும் புலத்தில் இருக்கின்ற மக்களுடைய தன்மைகளை உழைக்கின்ற தன்மைகளுக்கு செல்லுங்கள். இந்த அரசியல்வாதிகளை மறந்து போங்கள். அப்பொழுது இந்த 77வது ஆண்டிலாவது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தன்னாட்சிக்கான தன்மையை பெறுவார்கள் என்பதைத்தான் உங்களுக்கு கூற விரும்புகிறோம். இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றோம், தயவு செய்து தீர்வுகள் கூறாதீர்கள். நீங்கள் சமஷ்டி என்ற வார்த்தையை உச்சரிக்காதீர்கள். இந்த சமஷ்டி எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஜிஜி பொன்னம்பலம் அவர்களை கூறியிருந்தார்கள். சமஷ்டி எவ்வளவு ஆபத்தானது என்பதை குமார் பொன்னம்பலம் அவர்களை கூறியிருந்தார்கள். இன்று அதுகளையெல்லாம் மறந்து நீங்கள் சமஷ்டியை பற்றி பேசி இந்த தமிழரசு கட்சியினுடன் ஒரு ஒருமைப்பாட்டுகளால் ஒரு இணக்கப்பாட்டுகள் ஒற்றுமை பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ சிக்கல்கள் மாட்டீர்கள். அதை விட்டுவிட்டு மக்களுடைய தன்மை என்ன, வரலாற்றினுடைய தன்மை என்பதை நீங்கள் இப்பொழுது அரசு கூறிய மாதிரி துணிவுடன் வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு மரபணு தன்மை இருக்கின்றது. வாருங்கள் பேசுவோம் என்பதுதான் எங்களுக்கு கருத்தாக இருக்கின்றது. பொது கட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு அங்கே மேலே ஒரு பொது கட்டமைப்பு இருக்க வேண்டும். அதனூடாகத்தான் எல்லா அதன் பின்புதான் பொதுக்கட்டமைப்பு உருவாகும். எல்லாரும் உழைக்கின்ற பொழுதுதான் குழுக்கள் வரும். அந்த குழுக்களுடைய பின்னணியில் தான் பொதுக்கட்டமைப்பு உருவாகும். வாழ்க்கையில் மக்களுக்கு பணிபுரிய வேண்டுமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடம் பதித்தவர்களாக வரலாற்றில் எப்பொழுதுமே நிலை பெறக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவது
ஒவ்வொருத்தர் மட்டத்தில் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்களுக்காக செயற்படுபவர்கள் அது உங்களுடைய கையில் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு மாற்றத்தை தடம் பதித்தவர்களாக மாற வேண்டும் என்று அதிலிருந்து இன்னொரு விஷயம் கூறுகின்றோம். நீங்கள் இவர்களோடு இருப்பீர்களா இருந்தால் உங்களை அரசியலிருந்து விலகி போகக்கூடிய முறையில் தான் செயற்படுவார்கள் என்பதையும் கடைசியா நீங்கள் நான் அரசியலிருந்து விலகின்றேன் ஒரு வார்த்தை கூற வைப்பார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த கூட்டோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். கலையத்தில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் பச்சுமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞ்சனி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.